விசேஷம்னா என்னன்னு சொல்லுங்க. उस मन्ना की क्या विशेषताएं சொல்லுங்க. அவ்வளோதானா? அதான் உங்க மார்க் எல்லாருக்கும் உட்கார. விசேஷம் என்னெல்லாம்? வெயில் வந்தா धूप आती है वो पिघल जाती है. வெயில் வந்தா மண்ணா இருக்காது. ஓய்வு நாளில் வச்சா கேட்டுக்கோ. இதெல்லாம் எங்களுக்கு மன்னா ஒருத்தர் கூட எழுதலை. மன்னாவின் விசேஷம் கொஞ்ச நாள் இருக்காங்க. பிறகு ஒரு பிள்ளை எழுதியிருக்கா, எனக்கு பூரா இருக்கிற வச்சு அவன் ஆன்சர் தந்துட்டான். அதை எப்படி நான் திருத்துவேன்? பரீட்சைக்கு போனா இன்னென்ன இடத்துல இருக்குன்னு சொல்லி பரீட்சை தலை கொடுத்துருவோம். ஒரே இந்த உற்சாகமான நாளைக்கு நன்றி. அடுத்த மாசத்துக்கு நான் 9 வரைக்கும் எடுத்துட்டேன். अगले महीने के लिए भी मैं प्रश्न நல்லா இருக்கீங்க. सभी लोग अच्छे लिखे हैं. ஒன்னு விட்டுருவீங்க. एक एक छोड़कर लिख देते हैं. ஜெபிப்போம், प्रार्थना करेंगे. நன்றி ஆண்டவரே. धन्यवाद प्रभु जी. நாங்கள் ஒரு சில பெண்களாக நாங்கள் கூடியிருக்கிறோம். हम कुछ महिलाएं यहाँ आए हैं. நாங்கள் பாக்கியவதி என்பதை சாத்தானுக்கு தெரியும். हम धनी है कर शैतान जानता है. நாங்கள் பாக்கியவதின்னு நினைக்க கூடாதுன்னு அந்த எங்களை சுற்றிலும் எவனை விழுங்கலாமோ என்று சிங்கம் போல வாரா. नहीं सोचना चाहिए कि हम भाग्यशाली हैं कर शैतान यहाँ वहाँ घूम कर फिर कर आ रहा है. வேதத்தை வாசிக்கிற நாம் ஆண்டவர் நம்மை எப்படி அப்படி இருக்கிறோம். पवित्र शास्त्र को पढ़ने वाले परमेश्वर हमसे क्या चाहते हैं उसी के अनुसार होना चाहिए. நாங்கள் வசனத்தை அசைபோட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. हम वचन को जांचने के लिए हमें अनुग्रह कीजिए. வசனம் எப்படி இருக்கிறோம் அப்படியே நீர் எங்களை மாற்றுகிறீர். जैसा वचन है वैसे ही आप हमें बदलने वाले. பிரச்சனை தேவையில்லை, हमारे लिए समस्या नहीं, நீர் எங்களுக்கு வேண்டும். आप ही हमें चाहिए. நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள், हम आपके बच्चे, உங்களுடைய சுதந்திரம். आपकी वंश है. இந்த வாழ்க்கையில் எது நடந்தாலும் हमारी जिंदगी में जो कुछ होने दीजिए, हम आप ही के बच्चे हैं. நாங்கள் உங்களோட கூட आप हमारे உட்கார்ந்திருக்கோம். आप आपके साथ है. உன்னதத்தில் உட்கார்ந்திருக்கோம். उन्नति में बैठे हैं. இந்த எண்ணங்களை எங்களுக்கு தாரும் ஐயா. इस सोच को हमें दे दीजिए. பிசாசின் கிரியைகளை அழிக்க வெளிப்பட்ட தெய்வமே, शैतान की क्रिया को नाश करने के लिए प्रकट हुए परमेश्वर, அதற்கு நாங்கள் செய்கையா இருக்கிறோம். हमें आए हुए आपकी हाथों की क्रिया है. நான் தியானம் பண்ணி எழுதினது பூரா வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் ஆண்டவரே. जो भी मैंने ध्यान कर कर लिखा तो मैं घर पर छोड़ कर आई. எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க தான் என்னுடைய நாவிலிருந்து பேச வேண்டும். मुझे कुछ नहीं मालूम, आप ही को मेरे जीव पर रहकर बातें करना है. ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு வைக்கிறேன். आत्मा के हाथों में सौंपते हैं. இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. यीशु के मीठे मधुर नाम से मांगते हैं. மீண்டும் யாவரும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். फिर से एक बार मसीह के नाम से बधाई. அல்லேலூயா, அல்லேலூயா, हालेलुया. நாளில் யோசுவா इस दिनों में योशुआ 1:9 வசனம். पहला अध्याय 9वां वचन. நான் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த வசனம் வந்தது. जब मैं नींद में थी तभी ये वचन आई. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அல்லேலூயா, हालेलुया. யோசுவாவுக்கு அன்றைக்கு சொன்னாங்க, இன்னைக்கு நம்ம கூட அவர் பேசுவார். यीशु को उस दिन परमेश्वर कहे, आज हमारे लिए परमेश्वर का बोल रहे हैं. ஆண்டவர் என்ன சொல்றாங்க? देखिए परमेश्वर क्या कहते हैं. கிறிஸ்டினோட பேசுறாங்க யோசுவாவோட. यीशुआ के साथ एक प्रश्न के साथ पूछते हैं. நான் உனக்கு கட்டளையிடவில்லை. ராத்திரி பூரா எனக்கு இதேதான். रात भर यही वचन आया था, क्या मैंने तुझे आज्ञा नहीं दी. நான் உனக்கு கட்டளையிடவில்லை. என்ன கட்டளையிட்டாரு? क्या आज्ञा दिए சொல்லுங்க. ஆமா, சோர்ந்து விட்டதுங்க. எல்லாம் சரிதான், நிறைய இருக்கலாம், இன்னும் நிறைய இருக்கிறதுல. அல்லேலூயா, हालेलुया. 7 8 சொல்றாங்க. 7वां और 8वां वचन में भी कहते हैं. வாசிமா. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு, நீ போகும் இடமெல்லாம்
चिंतित थे। அப்போ ஆண்டவர் சொல்றாரு, तब परमेश्वर कहते हैं, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் இடத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன். जैसा मैंने मूसा को आज्ञा दिया उसके अनुसार मैं तुम्हें दूंगा। அப்போ அவன் மறுத்து போனா, நீ இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கன்னு சொல்றாரு. मूसा गुजर गया, तुम और इस्राएलियों इस यरदान को पार कर कर मैं तुम्हें देने वाला उस देश पर जाओ। இப்போ கட்டளை இடவில்லையான்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, आज्ञा नहीं दिया है कर कर बोलकर वापस क्या कहते हैं, பலம் கொண்டு திடமனதா இரு. पूरे बल से और डाटस बांध कर रहना। நம்முடைய வாழ்க்கை பயணத்திலையும் हमारी जिंदगी की यात्रा में அவர் நமக்கு भी என்ன கட்டளையிட்டு இருக்கிறார்? परमेश्वर हमें क्या आज्ञा दे रहे அவர் हैं। அன்பாகவே இருக்கிறார், वो प्रेम सा ही है, நம்மை நேசிக்கிறார். हमसे स्नेह करता நம்ம है, பாவத்தை பார்க்கிறது இல்ல, हमारी पापों को नहीं देखते। நம்ம மனம் திரும்பி அவற்றை நம்ம பாவத்தெல்லாம் அறிக்கையிடும்போது நம்ம புதிய மனுஷியாக நம்மை பார்க்கிறார். यदि हम अपने पापों को कबूल कर कर उनकी ओर आते हैं तो परमेश्वर हमें एक नई सृष्टि की ओर से देखते நம்மளோட हैं। பிரச்சனை என்னன்னா, நம்ம வாழ்க்கை பயணத்துல பலவிதமான காரியங்கள் சம்பவித்தோடனே நம்மால அடுத்த ஸ்டெப் வைக்க முடியல. हमारी परिस्थिति क्या है, हमारी जिंदगी में कई तरह की चिंताएं आकर हमें दबाती है और उसके ओर हम नहीं चल पाते हैं। நம்ம பற்றி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? हमारे बारे में परमेश्वर क्या कहते நிறைய हैं, சொல்லியிருக்காங்க. कई कार्यों को कहा है। யோவான் 3:16 சொல்லியிருக்குது. யோவாना 3 अध्याय 16 वचन में कहा है, தேவன் உம்முடைய நம்முடைய தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்? அதை அளவிட முடியாது. उसे हम नाप नहीं पाएंगे, उतना प्रेम किए। இவர் நம்ம நேசிக்கிறார், हमें स्नेह करता है, प्रेम करता है। நம்ம ஆண்டவரை நம்பாம நம்ம பிரச்சனை பார்ப்போம். हम परमेश्वर को भरोसा न रखते हुए हमारा समस्या को देखने लगते हैं। நம்ம ஆண்டவரோட பிரச்சனை பெருசா? हमारे परमेश्वर से हमारी समस्या बड़ी है क्या? நாம் தொழுது கொள்கிற நம்ம தேவன் என் பிள்ளைகள் என்று சொல்றாங்க. हम प्रणाम करने वाले परमेश्वर हमसे कहता है कि मेरा बच्चा, நம்ம அவருடைய பிள்ளைகள். हम उनकी संतान है। நம்ம தேசம் மோசமான சூழ்நிலையில போயிட்டு இருக்கு. देखिए हमारी भारत देश बुरी परिस्थिति में जा रही है। நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். हमारी भारत देश के लिए प्रार्थना करने के लिए हम बुलाए गए हैं। தேசத்துக்காக ஜெபிக்காம நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்கிற பிரச்சனைகளை பற்றி ஜெபிப்போமா? किसके लिए प्रार्थना करेंगे? हमारे लिए और हमारी भारत देश के लिए। நம்ம பார்த்து இந்த குமாரத்திகள் ராஜகுமாரத்திகள்னு சொல்றாங்க. हमें देखकर परमेश्वर कहते हैं कि मेरी पुत्रियां और राजकुमारी है। 1 கொரிந்தியர் 1:9 சொல்றாங்க. पहले कोरिन्थियों 1 अध्याय 9 वचन में ऐसा कहता है, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்ம தேவன் உண்மையுள்ளவர். देखिए हमारा परमेश्वर सच्चा परमेश्वर है। நம்ம இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமாவதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். यीशु मसीह की संगति में रहने के लिए हमें बुलाया गया है। அவர் உண்மையுள்ளவர். वह सच्चा है। யோவான் 1:10 சொல்றாரு. யோவாना 1 अध्याय में लिखा है, இந்த 1 ஆதி முதல் இருந்தும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். आदि में वचन था और वचन परमेश्वर के साथ था। 1 யோவானா 1 யோவான் 1 அதிகாரம் 1 யோவாना நான் 1 வசனம் अध्याय வாசிக்கிறேன். 1 वचन को मैंने पढ़ा। ஆண்டவரோட அவங்க 3 வருஷம் அவங்க நடந்தாங்க. परमेश्वर के साथ वो 3.5 साल चले। அவங்க கண்டு கொண்டாங்க இந்த ஜீவ வார்த்தை. वो देख लिए कि ये जीवित परमेश्वर का वचन है। வார்த்தை மாம்சமாக்கி நம்மோட வராது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. वचन मांस होकर हमारे बीच में आ रहा कर वो जान लिए। 2 வசனம் சொல்ல அந்த ஜீவன் வெளிப்பட்டது. दूसरा वचन ऐसा कहता है कि वो जीवन प्रकट हुआ। பிதாவினிடத்திலிருந்து எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம்.
और उसे सुनकर उसे महसूस कर कर हम आपको उसे प्रकट भी करते हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்போ வேதத்தின் மகத்துவத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்காங்க. वचन की महत्व की कार्य को हमारे लिए लिख कर दिया है। அப்ப இவர் என்ன சொல்றாரு? देखिए यहाँ ये क्या कहते हैं, அந்த ஜீவனை குறித்து நாங்க சாட்சி கொடுப்போம். उस जीवन के बारे में हम गवाही देते हैं। நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி आप भी हमारी संगति में होकर நாங்கள் கண்டும் हम देखकर ஏற்றும் இருக்கிறதை जो सुना है उसे உங்களுக்கும் அறிவிக்கிறோம். तुम्हें भी हम प्रचार करते हैं। எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. हमारी संगति पिता और उनके पुत्र के साथ है। அவங்க ஐக்கியம் பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கு. அப்ப நம்ம ஐக்கியத்துக்கு அவர் என்ன செய்தாரு? நம்மள उनकी संगति पिता और पुत्र के साथ था, लेकिन हमारे लिए क्या करते हैं, நம்ம அழைச்சிருக்காரு. हमें बुलाया है। எதுக்கு அழைச்சாரு? किसके लिए बुलाया है? நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு. उनके पुत्र और हमारे परमेश्वर के साथ संगति सहभागी होने के लिए, நம்ம பிரச்சனையை கண்டு பயப்படுவதற்கு இல்லை. हमारी समस्या को देखकर डरने के लिए नहीं। அல்லேலூயா. हालेलुया। நம்மை நோக்கி பார்த்துட்டு இருக்காரு. परमेश्वर हमारे ओर देखते हैं। சங்கீதம் 33 அதிகாரம் वचन संगीता 33 में ஒரு மேல இருந்து எல்லாரையும் பார்க்கறான். ऊपर से परमेश्वर सभी को देखते हैं। 13 வசனம். 13 वचन। கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். அடுத்த வசனம். தாம் வாசமாய் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு மேல ஒரு கண்ணோக்கமா இருக்காரு. हमारे हर एक के ऊपर उनकी नजर रहता है। நம்ம என்ன செய்வோம், இதுல இருந்து எப்படி போவோம்னு நிறைய காரியங்களை நான் தெரிவிச்சிருக்கேன். मैं तो बहुत कार्य में चिंतित थी, इसे कैसे पार करूंगी कर कर। அவர் வசனத்தை அனுப்புவாரு. वो वचन को बेचते थे। நம்ம அந்த வசனத்தை நம்ம கவனிச்சு நம்ம நடக்கும்படி அவர் ஜீவனை கொடுத்திருக்காரு. उस वचन को ध्यान कर कर चलने के लिए परमेश्वर अपने जीवन को दिया है। தேவனோடு நம்ம வந்து ஒருவர் சொல்றார், அவர் நம்மை நேசிக்கிறார், ஒளியில் வாழ்வது அன்பில் வாழ்வது. एक व्यक्ति अपने पुस्तक में ऐसे लिखा है कि वह हमसे प्रेम करता है, उजाला में जीना है और वो जीवन है। தேவனோடு ஐக்கியத்தில் வாழ்வது, परमेश्वर की संगति में जीना। அல்லேலூயா. हालेलुया। தேவனை வைக்க வேண்டிய இடத்தில் வேறு எதையும் வைக்கக்கூடாது. परमेश्वर को जहाँ रखना है उस जगह पर और कुछ को किसी को भी नहीं रखना है। போட்டுட்டு வந்து ஞாபகம் வந்ததெல்லாம் குறிச்சு வச்சேன். பேசும்போது வசனம் தெரியாம போயிடும். मैं अपने किताब को घर पर रखी आई, लेकिन जो भी याद में आया था उसे मैं अभी तुरंत लिख कर रखी நீங்க थी। சோசரத்தோட வசனத்தை கேளுங்க. यदि आप स्तुति के साथ रहेंगे और वचन को நம்ம सुनिए, தெரிஞ்ச நிறைய மனப்பாட வசனம் இருக்குது. हमारा मनन किया हुआ कई वचन है। பாருங்க, 107 சங்கீதம் அடிக்கடி பாஸ்டர் சொல்வாரு. 20 हमारे पासवान 107 20वां वचन भजन संगीता में लगातार कहते அவர் थे। தமது வசனத்தை அனுப்பி वह अपने वचन को बेचकर அவர்களை குணமாக்கி उन्हें चंगा कर कर அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். और उन्हें नाश से छुड़ाता है। எல்லா வசனமும் நமக்கு தெரியும். सभी वचन को हम அந்த जानते हैं। வசனமாக நம்ம மாறும்படி அழைக்கிறார். उस वचन को सा बदलने के लिए परमेश्वर हमें बुलाया है। அவர் தமது வசனத்தை அனுப்பிட்டார். वह अपने वचन को बेचता है। அனுப்பி என்ன செய்தாரு? उस वचन को बेचकर क्या करता है? குணமாக்கிட்டாரு. उनको चंगा करता है। அவர்களை குணமாக்கி उन्हें चंगा कर அவர்களை कर அழிவுக்கு தப்புக. நிறைய காரியம் நோய் தான் குணமாக்குறது இல்ல. केवल बीमारी से चंगा नहीं, कई कार्य है। எல்லா பிரச்சனையிலிருந்து அவர் குணமாக்குகிற தேவன். सभी समस्या से हमें चंगा करने वाला परमेश्वर। அதான் யோசுவாட்ட சொல்றாரு, इसे योशुआ के बारे में बताता அவனை है, கட்டளையிடவில்லையா? मैं तुझे आज्ञा नहीं दिया क्या? மோசே சொன்ன அந்த நியாயப்பிரமாண வசனம் வாயை விட்டு போக கூடாது. जो मूसा ने तुझे कहा था वो व्यवस्था की वचन तेरे मुंह से नहीं हटना चाहिए। தியானிச்சுட்டு तू रात और दिन उसे ध्यान करना। தியானம் பண்ணா என்ன நடக்குது? देखिए ध्यान करते समय क्या होता है? बुद्धिमानी से चलते हैं, காரியம் வாய்க்கிறது. हमारी कार्य सफल होगी। நம்ம பிரச்சனையை நினைச்சு அழுது கலங்கி என் வாழ்க்கையில நடந்த நடைமுறையை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். मैं अपनी जीवन की चाल चलन को आपको बताती हूँ, उसी समस्या को तो रोककर पढ़ना कुछ होने वाला नहीं है। ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தனிமைன்னு ஒரு நாள் வரும்.
हर एक की जिंदगी में एक दिन अकेलापन आएगा जरूर। மோசே இறந்தோடனே யோசுவாவுக்கு தனிமையான ஒரு உணர்வு வந்தது. मूसे मरते यहोशुआ को अकेलापन की महसूस होने लगा। தேவனுக்கு பிறகு மோசே தான் அவருக்கு எல்லாமே. परमेश्वर के बाद मूसा ही उसके लिए सब कुछ था। அந்த 70 மூப்பர்கள்ல அவங்க ஆவியில நிறைஞ்சோடனே நீங்க 2 பேரும் பாளையத்துக்கு வராம வெளியேனோடனே அவங்க அடக்கும்னு சொல்றாரு யோசுவா. எவ்வளவு மோசே மேல அன்பு வச்சிருக்காரு. 70 बुजुर्ग जब तंबू के बाहर आके परमेश्वर के बारे में बताते हैं तभी योशुआ बोलते मूसा को उसे संभालो। அவர் இறந்து போனோடனே அவர் தனிமையை அவர் வாட்டுது. मूसा मरते ही योशुआ को अकेलापन उसे बहुत चिंता करता है। நிறைய பிரச்சனை நம்மை தனிமைப்படுத்தலாம். कई समस्या हमें अकेलापन में ठहरने की लगती है, இன்னைக்கு நமக்கு சொல்றாரு, लेकिन परमेश्वर हमारे बारे में कहते हैं கலங்காத, तुम कलंकित मत होना, திகையாத, तू नहीं डरना, நீ போற இடத்துலனா तू जहाँ जहाँ जाएगा मैं तेरे संग हूँ। நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு இன்னைக்கு நானும் நீங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மகிழ்ச்சியா இருக்கும்படிக்கு அவர் நம்மை நேசிக்கிறார். क्या मैंने तुझे आज्ञा नहीं दिया हिया बांधना? आज आए हुए सभी को परमेश्वर खुशी से रहने के लिए कहता है। அவர் நேசிக்கிறார் எண்ணம் நமக்கு எப்போதும் இருக்கணும். वो स्नेह करता है कि वो सोच लगातार हमारे पास रहना चाहिए। அவர் சாதாரண தேவனா? वो साधारण परमेश्वर है அவர் क्या? சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். उन्हें बोलते ही होगा और उन्हें आज्ञा देते ही वो ठहरेगी। அல்லேலூயா. அல்லேலூயா. ஜாதிகளுடைய யோசனை அவர் விருதாவாக்குகிறது. जातियों की योजना को वो नाश कर देता है। நம்ம வசனத்தை நம்ம அத அசை போடணும். वचन को हम मनन करना है। அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 1:1-3 என்ன சொல்லு? 1 இருந்து 1:3 என்ன சொல்லுது? भजन संगीता पहला अध्याय 1 से 3 में क्या कहता है? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், दुष्ट मनुष्य के मार्ग में न துன்மார்க்கருடைய चलना, ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இடையுதலாது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. हालेलुया। வசனம் இப்படியே சொல்லுது, நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும். वचन ऐसे ही कहता है कि जो भी कुछ करेगा वो सफल होगा। இவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் யோசுவாக்கு உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். எப்போ வாய்க்க பண்ணுவ? योशुआ को परमेश्वर कहता है कि तेरे मार्ग सफल होगा। कब வசனத்தை होगा? ஆராய்ந்து பார்த்து அந்த வசனமாக மாறும்படிக்கு वचन को जांच कर उस वचन ही होना चाहिए। வார்த்தையாகிய அவரை போல் மாறும்படிக்கு वचन सा परमेश्वर के समान बदलने के நமக்கு लिए ஜீவனையே தந்திருக்காரு. हमारे लिए अपने जीवन को ही त्याग दिए। நம்ம வழியை வாய்க்க பண்ணுவது மாத்திரம் இல்ல, புத்திமானாக நம்ம நடந்து வருவோம். हमारे मार्ग को सफल ही नहीं हम बुद्धिमान भी அதுதான் ठहरेंगे। ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு கட்டளையிட்டேனே, इसी को परमेश्वर कहते हैं कि मैंने तुझे आज्ञा दिया, क्यों तू चिंतित है? என்னையும் உங்களையும் இந்த வசனம் பேசுகிறது. आज हमसे और आपसे ये वचन बोलती है। பலங்கொண்டு திடமனதையா हिवा बांधकर அவர் डांटस ஜீவனை करना, நமக்கு கொடுத்தாரே. क्योंकि अपने जीवन को ही हमें नहीं दे ரோமாபுரிக்கு दिए। பவுல் எழுதும்போது சொல்ல, பாவிகளாய் இருக்கையில் रोमियो को पौलुस लिखते हैं कि जब हम पापी थे, நம்ம பரிசுத்தவராய் இருக்கும்போது அவர் மரிக்கல, நம்ம பாவிகளாய் இருக்கையில் அவர் நமக்காக हम மரித்தார். पवित्र थे तभी परमेश्वर हमारे लिए नहीं मरे, जब हम पापी थे तभी। ஏன் நீ பயப்படுற? क्यों तू डरता है? திடமனதாயிரு. हिवा बांधकर डांटस हो जाना, எப்படி பலங்கொண்டு திடமனதாயிரு. बल पाकर दृढ़ मन से रहना, கலங்காதே. कलंकित ना होना, நீ போகும் இடமெல்லாம் உன்னைய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். क्योंकि जहाँ जहाँ तू जाएगा वहाँ वहाँ तेरा परमेश्वर यहोवा तेरा संग रहेगा। இயேசுவானவருடைய எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. यीशु मसीह को छोड़कर सभी भाग गए, ஆனா அவர் சொல்றார், என்னோட பிதா இருக்கிறார். लेकिन परमेश्वर कहते हैं कि मेरी संग पिता है। ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம். हमारे सभी के बीच में ऐसी परिस्थिति அதை आती கடந்து है, போகிறதற்காக அவர் வார்த்தை அனுப்புகிறார். उसे पार कर जाने के लिए परमेश्वर वचन को भेजते हैं। தாவீது சொல்றாரு, दाऊद कहते हैं சங்கீதம் 27:13-14 भजन संगीता 27:14-15 में, நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர்
அல்லேலூயா. हालेलुया। என்ன சொல்றாரு? देखिए यहाँ भजन संगीता वाला क्या कहते हैं। இப்போ யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னாரு, योशुआ को परमेश्वर कहते நான் हैं, சொல்லிட்டேன், मैं तुझे आज्ञा மோசே दिया। சொன்ன வார்த்தை நீ என்ன செய்ய, அதை கவனிச்சு இரவு பகல் அது உனக்குள்ள இருக்கட்டும். मूसा कहा हुआ व्यवस्था तेरी जीभ में रहने दीजिए, रात और दिन उसे ध्यान करना। நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நீ நடந்து. तू अपने मार्ग को सफल करेगा और बुद्धिमान भी ठहरेगा। அதே போல 12 அதிகாரத்துல 31 ராஜாக்களை ஜெயிச்சு அவங்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி उसी समान 12वां अध्याय में 31 राजाओं से विजय पाता है। நம்ம வாழ்க்கையிலேயே எரிகோ வரும், யோர்தான் வரும், கோலியாத் வருவான். हमारी जिंदगी में यर्दन आएगी, गोलियात आएगा, एरिगो आएगा। வித்தியாசமான காரியங்கள பிரச்சனை புதுசு புதுசா உருவாகும். अलग अलग और भिन्न भिन्न नई नई समस्या आती है। அதுக்கு ஒரே பதில், उसकी सभी के लिए एक ही उत्तर, கூட இருக்காரு. परमेश्वर मेरा संग है। அவரை நம்பணும், நம்ம வேற எதை கேட்கிறார் அவரு? परमेश्वर हमसे क्या पूछता है, केवल उन्हीं के ऊपर भरोसा रखना है। சொல்றாரு, दाऊद यहाँ क्या कहते हैं, ஜீவனுள்ள தேசத்துல நன்மை காண்பேன் என்று விசுவாசியால் இருந்தால் 27:13-14 நம்ம நம்பணும், हमें विश्वास करना है, அவருடைய அன்பை நம்ம ருசிக்கணும், उनकी प्रेम को चखकर देखना है। 34 சங்கீதத்தில் தாவீது சொல்றார், கர்த்தர் நல்லவர் என்பதை 34वां अध्याय में लिखा है कि परमेश्वर भला है, उसे चखकर देखो कर कर। எப்படி ருசித்து பார்ப்போம்? देखिए कैसा स्वाद लेंगे। பிரச்சனை வந்தாதானே அவர் நல்லவர் என்பதை ருசிக்க முடியும். समस्या आते ही परमेश्वर भला है कर कर चखकर देखने के लिए मिलेगा। ஐயோன்னு சொல்றது உலகத்தாரை போல நம்முடைய நாம் இல்லை. உலகத்தாரை போல நமக்கு கிடைக்காது. हम संसारी व्यक्ति के लिए समान नहीं है। அவங்கள மாதிரி நம்ம பழக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. संसार के लोगों के समान हम चिंतित होने के लिए अवश्य नहीं है। நம்ம இருதயம் கர்த்தருக்குள் இருந்தா திட மனசா இருக்கும். यदि हमारे हृदय परमेश्वर के अंदर रहेंगे तो हम डांटस बांधेंगे। அல்லேலூயா, அல்லேலூயா। அவர் நல்லவர். परमेश्वर भला है। அது கடைசி வசனத்துல சொல்றாரு, देखिए अंतिम वचन में वो कहता है, நமக்கு சொன்னவர் நடத்துவார். जो हमें बुलाया तो वो जरूर चलाएंगे। அதுக்கு நம்ம அமர்ந்திருக்கணும், காத்திருக்கணும். उसके लिए हमें बाट जोड़ना है। என்னாலலாம் காத்திருக்கவே முடியாது. मुझे तो बाट जोड़ने के लिए होती ही नहीं, ஆனா நான் காத்து இருந்துதான் ஆகணும். लेकिन मुझे तो बाट जोड़ना ही पड़ेगा। அல்லேலூயா, हालेलुया। அவர் வசனத்தை அனுப்புகிறவர். वो वचन को भेजने वाला யோசுவாவை அழைத்தாரு, योशुआ को बुलाए, மோசேயை அழைச்சாரு, मूसा को भी बुलाए அவங்க கூடவே இருந்தார். और उनकी संग ही रहा। அல்லேலூயா, हालेलुया। அவர் வசனத்தை அனுப்பினாரு யோசுவாவுக்கு. वो वचन को भेजे थे योशुआ के लिए। நம்பி 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 எல்லாத்தையும் செஞ்சாரு. उसे भरोसा रख कर सभी कुछ को कर दिया। அவர் வாழ்க்கையில ஜெயிச்சாரு. उनके जीवन में विजय हुआ। ரோமருக்கு எழுதின நிருபம் 8 அதிகாரம் அதுல சொல்றாரு, நான் அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் रोमियो 8वां अध्याय में लिखा है कि परमेश्वर के प्रेम से हमें कौन अलग कर पाएगा। உயர்வா இருக்கலாம், தாழ்வா இருக்கலாம், பசியா இருக்கலாம், பட்டினியா இருக்கலாம், நிர்வாணமா இருக்கலாம், மோசமான சூழ்நிலை இருக்கலாம், ऊंचाई होने दो, नीचाई होने दो, नंगापन होने दो, कुछ भी होने दो, அவமானமாய் நிறைந்தவர்களாக இருக்கலாம். लज्जित से भरे हुए लोग होने दीजिए, அது முக்கியம் இல்ல. वो आयन नहीं है। எந்த இடத்துல நமக்கு அவமானம் வருதோ அந்த இடத்துல அவர் உயர்த்துவாரு. जिस जगह में हम लज्जित होते हैं उसी जगह पर परमेश्वर हमें उन्नति देंगे। அல்லேலூயா, हालेलुया। பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் அப்படி ஒரு புதியது வரும் நம்ம வாழ்க்கை. पुरानी बातें बीत गई, सब कुछ नया हो गया। எப்போ कब? அவரை நம்பும்போது. उन्हें भरोसा करते समय। அவர் சங்கீதக்காரர் 42:11 சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? भजन संगीता 42 में लिखा है कि ये मेरे प्राण तू क्यों व्याकुल है, ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? क्यों मेरे अंदर तू डर है। அல்லேலூயா. அவருடைய பிரயாணத்துல, வாழ்க்கை பிரயாணத்துல அவர் ரொம்ப நோகடிக்க பிரச்சனைகள் வருது. उनकी जिंदगी के सफर में कई कार्य उन्हें चिंता में डाली थी। அவர் அவருக்குள்ளே சொல்லுறாரு, वो अपने अंदर ही बोलता है, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ये मेरे प्राण तू क्यों कलंकित है, ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? तू क्यों शोभित हो जाता है। தேவனை நோக்கி அந்த வெயிட் பண்ணணும். परमेश्वर के अंदर बाट जोड़ना। அல்லேலூயா, हालेलुया। எப்போ வெயிட் பண்ணுவோம்? कब हम बाट எல்லாம் जोड़ेंगे? வெயிட்டா இருக்கும்.
सभी जगह ஆனா அந்த अंधकार, வசனம் ஒளியா இருக்கும். लेकिन वचन उजियाला அது होगी, நம்ம பாதைக்கு வெளிச்சமா இருக்கும். वह हमारे मार्ग के लिए उजियाला நம்ம प्रकाशित होगी, கால்களுக்கு அது தீபமா இருக்குது. हमारे पैरों के लिए वह दीवट बन जाती है। இதுதான் ரகசியம். यही रहस्य है। ஹல்லேலூயா. हालेलुया। யோசுவாட்ட சொன்னா நீ பங்கு வச்சு பிரிச்சு கொடுப்பான்னு சொல்லிட்டாரு. योशुआ को कहना कि तू ही सभी को बटोरा करेगा, அதனால அவருக்கு தைரியமாயிடுச்சு. इसलिए वो धैर्य पा लिया। அவர் சொன்னாரு நானும் என் வீட்டாருமே என்றான். योशुआ कहने लगा कि मैं और मेरी घराना परमेश्वर को நம்ம ही விசுவாசம் उपासना करेंगे। நம்ம விசுவாசத்துல வந்துட்டு நம்ம காரியம் எல்லாம் நம்ம பிள்ளைகளும் நான் அவர் யோசுவா சொன்னது போல நம்ம வெற்றி முழக்கம் விடுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு தியானங்கள் हम विश्वास के अंदर आएंगे तो हमारे बच्चे भी उसके अंदर आ जाएंगे। इसके लिए ऐसी सभी सभाएं हो रही है। அல்லேலூயா. हालेलुया। ஆபிரகாம் அழைச்சாரு. अब्राहम को बुलाए थे, அவர் அழைச்ச உடனே அவர் அழைப்பை கீழ்ப்படிந்தாரு. बुलाते ही उसने स्वीकार कर நம்மளுக்கு लिया। எல்லாருக்கும் தெரியும். हम सब उसे जानते ஆனா हैं, இருளான பாதையில தான் அவர் நடந்தாரு. लेकिन अंधकार के रास्ते में वो चले ஆனா थे। அவர் அதுக்கு முன்னால என்ன சொன்னாரு? उसके पहले क्या कहने लगा? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே मैं तुझे आशीष ही आशीष करूंगा। ஆதியாகமம் 12 அதிகாரம் வாசிப்போம். उत्पत्ति 12 अध्याय में पढ़ेंगे। முன்னபடி அவர் சொல்லிட்டாரு. पहले ही परमेश्वर ने कर दिया, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். வாசி. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. हालेलुया। வார்த்தை வந்துட்டு அவருக்கு. देखिए ये वचन आ गया, இந்த வார்த்தை வச்சு அவர் நடக்காரு. इस वचन को रखते ही वो चलता है। உன் வம்சங்களுக்குள்ள பூமியை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டாரு. வம்சம் ஒன்னையும் காணும். तेरे वंश के अंदर पृथ्वी आशीष पाएगा कर कर कह दिया, लेकिन उनके पास वंश था ही नहीं। மனைவி சொன்னாங்க எனக்கெல்லாம் குழந்தை இருக்காது, நீங்க என் வேலைக்காரியை வச்சுடுங்கன்னு சொன்னாங்க. पत्नी कहने लगे कि मेरे अंदर तो बच्चा उत्पत्ति नहीं हुआ, तो अपनी नौकरानी को रख दो। வசனம்லாம் மறந்து போச்சு. वचन सब भूल गए। அதனால அவருக்கு எவ்வளவு வேதனை. देखिए इसके लिए उतनी कितना समस्या। இன்னைக்கு நானும் நீங்களும் போன ஒரே வழியில போயிட்டு இருக்கும்போது குறுக்கு வழியில வேற வழியா போனோம்னா நமக்கு வேதனை வரும். यदि आज आप और मैं रास्ते में जाते समय टेढ़े मार्ग में जाएंगे तो चिंता दुख आएगा। இஸ்மாயில் மேல ரொம்ப அன்பா இருக்காரு. इस्माइल के ऊपर बहुत प्रेम रखे थे। நீ இஸ்மாயிலை நீ அனுப்பிடு அவர்களுடன் சொன்ன உடனே அவர் ஒண்ணுமே சொல்லல. परमेश्वर कहने लगा कि अजीरा के साथ इस्माइल को भी बेच देना कर कर बोलते ही अब्राहम ने कुछ नहीं कहा। இதெல்லாம் தேவையா? ये सब चाहिए था। அவர்தான் சொல்லிட்டாரு உன் வம்சத்துல நான் ஆசீர்வதிப்பேன்னு. परमेश्वर ने कहा कि तेरे वंश को तो बहुत आशीष करूंगा कर कर। அந்த அம்மா யோசனை சொன்னாங்க இந்த ஆகார் மூலமா நம்ம வம்சம் சொல்லி கொடுத்துட்டாங்க. उस माँ जी कहने लगे कि इस अजीरा द्वारा ही हमारी वंश बढ़ेगा कर कर। இப்படிதான் நம்ம பிரச்சனையில குறுக்கு வழியில வேற பார்ப்போம். ऐसे ही हमारी समस्या में हम टेढ़े मार्ग को चुन लेते हैं। தாவீது சொன்ன மாதிரி दाऊद जैसा कहते हैं, வசனத்தை சொல்லி 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 நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும். वचन को कबूल करते करते हमारी सभी कार्य நம்ம सफल होगा। செய்வது என்ன? लेकिन हमें क्या करना है? இன்னாருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாழ்வுண்ட வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும் दुष्टों के मार्ग में न चलते हुए, पापियों के रास्ते में न रुकते हुए। இரவு பகல் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து அதை நம்ம என்ன செய்யணும்? தியானம் பண்றோம். रात और दिन परमेश्वर की वचन में प्रेम रखते हुए उसे ध्यान करना चाहिए। அப்போ நம்ம தியானம் பண்ணும்போது எப்படி மாறுறோம்? देखिए उसे ध्यान करते समय हम कैसे बदल जाते हैं। நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரத்து போல இருப்போம். जिस वृक्ष पानी के बगल में है, அது उस நம்ம वृक्ष के கண்ணுக்கு समान हो மறைவா இருக்கு. நம்ம जाएंगे। பிரச்சனை தான் பெருசா இருக்கு. वह सभी हमारे आंखों से छुपा है, हमारी समस्या ही बड़ी நம்ம रहती है। செய்வதெல்லாம் வாய்க்கும். जो भी हम எப்போ? करते हैं सफल அந்த होगी। வசனத்தை कब? தியானிச்சு தியானிச்சு வசனமாக நம்ம மாறணும். उस वचन को ध्यान करते करते उस वचन सा बन जाना चाहिए। அதனால ஏசாயா 55:11 ஆண்டவர் சொல்றாரு. इसलिए ऐसाया 55 में लिखा है, மனப்பாட வசனம் தான். वो सभी की मनन की वचन है। அப்படியே என் வாயிலிருந்து அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? देखिए वचन में क्या लिखा है, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். मैं तुझे आशीष ही आशीष करूंगा
करूंगा। நீ என் கூட ஐக்கியமா இருக்கணும். तू मेरी संगति में रहना। நீ இரவு பகலும் வேதத்தை என்ன செய்யணும்? தியானிக்கணும். रात और दिन उसे ध्यान करना है। அப்ப நம்ம எங்க இருக்கோம்? तब हम कहाँ रहेंगे? வறட்சியில இல்ல, अकालपन पे नहीं, அதை நம்ம கண்களுக்கு கொண்டாடணும். उसे हमारी नजरों में लेकर आना है। இப்ப எப்ப கத்திலும் வறட்சி, हर जगह அது अकालपन, நமக்கு தேவையில்லை. வசனம் என்ன சொல்லுது? लेकिन उसे हमसे कुछ मतलब नहीं है। वचन क्या कहती है? ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம் எனக்கு உங்களுக்கு உண்டு. अब्राहम की आशीष मेरे लिए और आपके लिए है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு? अब्राहम के लिए क्या कहा? உன் வம்சம் என்ன செய்யும்? வம்சத்துக்குள்ளதான் உலகமே ஆசீர்வாதம் இருக்குன்னு சொன்னாரு. तेरे संतान के अंदर ही पूरा आशीष है कर कर। பிறகு என்ன சொன்னார்? தாவீது கர்ல நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு फिर क्या கொடுப்பேன். कहा? दाऊद की निश्चय प्रमाण எப்போ? को तुम्हें दूंगा। நீங்க செவிய சாய்த்து என்ன செய்யுங்க? நான் சொல்றது கவனிங்க. நீங்க வசனத்தை கவனிங்க. உன் कब பிள்ளைகளை होगा? நினைக்காத. अपने कान को मेरे होकर लगाकर वचन உன் को கணவரை सुनिए। குறிச்சுக்க நினைக்காத. अपने पति के बारे में नहीं, अपने बच्चों के बारे में मत நாளைக்கு सोचना। என்ன செய்வோம்னு எனக்கு தேவையில்லை. कल क्या होगा कर कर हमारे लिए समस्या नहीं रहना चाहिए। வானத்தை திறப்பார். वो आकाश को எப்படி खोलेगा, திறப்பார் அது தெரியாது. कैसा खोलेगा हम नहीं जानते। காற்றையும் காண மாட்டீர்கள், तूफान को नहीं देखोगे, बारिश को भी नहीं देखोगे। வாய்க்கால்கள் எல்லாம் நிரப்பப்படாது. வசனத்துலதான் இருக்கு. आपके सभी आसपास அது पानी से நம்ம भर जाएगा। வாழ்க்கைக்கு வரணும். वो वचन में वो हमारी जिंदगी में எங்க आना அப்பா चाहिए। 3ஆம் வகுப்புல படிச்சிருக்காங்க. ரொம்ப எக்ஸாம்பிள் சொல்வாங்க. मेरे पिता केवल तीसरी कक्षा तक ही पढ़े, लेकिन बहुत இன்னைக்கு யார் சோறு बातें பண்ணாங்க? करते हैं। आज कौन खाना बनाया? என் உத்தமின்னு சொன்னா, ஐயோ ஏட்டு சுரக்கா. उत्तमी बोले तो जो पढ़ाई का दूधी है, ஏட்டு சுரக்கா கரைக்கு வருவாரு. पढ़ाई की दूधी रसोई के लिए काम नहीं आएगा। ஏட்டுல சுரக்கா இருக்கு, அது கரைக்காம किताब में दूधी है, उसे पका सकते हैं क्या? அந்த சுரக்கா நம்ம கையில சுரக்காவா வரணும். उस दूधी हमारे हाथ में दूधी बनकर आना है। அல்லேலூயா. हालेलुया। அவர் நல்லவர். वो भला है, நமக்காக அவர் பேசுகிற தேவனாய் वह இருக்கிறார். हमारे लिए बातें करने वाला நம்மை परमेश्वर, நேசிக்கிற தேவனாய் हमें இருக்கிறார். स्नेह करने वाला परमेश्वर। நம்மை சுற்றிலும் பொல்லாத ஆண்கள் சுத்தி வருது. हमारे आसपास बुरे शैतान घूम फिर कर आती है। உலகம் இதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லும். संसार अब से खत्म हो गया कर कर, இனிமேதான் துளிர் விட போறோம் நம்ம. लेकिन अब भी वो डाली निकलेगी। ஏன் நீங்க கல்யாணம் வர தொழிலோட வரேன்னு சொல்றீங்களா? क्या बुजुर्ग उम्र पर डाली छोड़ेंगे क्या? அல்லேலூயா. हालेलुया। நம்ம கண்கள் காணும். हमारी आंखें देखेगी, நம்மை உயர்த்துவதை நம்முடைய கண்கள் காணும். हमें उन्नति करते हुए हमारी आंखें देखेगी। அவர் தாவீது சொல்றார், इसके लिए दाऊद कहते நான் हैं, ஜீவனுள்ள தேசத்திலே நன்மை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் जीवितों के परमेश्वर में भलाई को देखूंगा कर कर यदि विश्वास न करता था, கெட்டு போனது ஒண்ணுக்குமே உதவாது. जो भी बुरा है वो किसी के लिए उपयोग नहीं அதுக்கு होगा। நம்ம என்ன சொல்லணும்? கர்த்தருக்கு காத்திருக்கணும். उसके लिए हमें क्या करना है? परमेश्वर के पास बाट जोड़ना है। அதுதான் சங்கீதக்காரன், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குத? इसके लिए भजन संगीत वाला कहता है कि ये प्राण क्यों कलंकित है, ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? क्यों मेरे अंदर तू व्याकुल है। அதுல நல்ல அது அர்த்தம் இருக்குது. 42:11 நம்ம வாசித்தோம்ல. 42:11 को हम पढ़े थे भजन संगीता। அதான் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். நம்ம முகத்துக்கு ரட்சிப்பு எங்க இருக்குது? देखिए हमारी मुख की चमका किधर है? தேவனிடத்தில் இருக்குது. परमेश्वर के पास ही है। அவர் முற்றுமுடிய நம்ம ரட்சிக்க வல்லவரா இருக்காரு. वो परिपूर्णता से उद्धार करने के लिए भला है। நான் இன்னும் நான் கலங்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் துதிப்பேனா? अभी मैं व्याकुल है, फिर भी मैं स्तुति करूंगा। அல்லேலூயா. हालेलुया। சொல்றாரு 103 சங்கீதத்தில், என் ஆத்துமாவே 103 में कहा है कि ये मेरे प्राण परमेश्वर की स्तुति करना, என் முழு உள்ளமே ये मेरे पूरे प्राण। அவர் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அவர் நன்றி சொல்லி அதுக்கப்புறம் ஆரம்பித்தாரு. देखिए वो धन्यवाद चढ़ाकर फिर से वो शुरुआत करता है। அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து वो तेरी सब अधर्म को क्षमा உன் करता நோய்களெல்லாம் குணமாக்கி और तेरी सब रोगों को चंगा करता है। பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு
உன்னை கிருபையினால் இருக்கிறதினால் वही யாருக்கு तो முடிசூட்டப்படும்? वही तो तेरे प्राण को नष्ट होने से बचाता है ராஜாக்களுக்கு. और वे तेरे सिर पर करुणा और दया की मुकुट पहनता है। किसके लिए? राजाओं के लिए। நம்ம அவர் உயர்வாய் பார்க்கிறார். हमें परमेश्वर ऊंचे नजरों से देखते நம்ம हैं, எப்படி பார்க்கிறோம்? लेकिन हम किस नजर से உலகம் देखते சொல்ற हैं? சி, இவ அப்படின்னு நம்மள சொல்லலாம். संसार कह सकती है छी ये है क्या, அவர் அப்படி பார்க்கிறது இல்ல. लेकिन परमेश्वर की नजर वैसी नहीं है। நம்ம அவருடைய ராஜாத்திகளாக பார்க்கறோம். हम उनकी राजकुमारी की नजर से देखते हैं। ஹல்லேலூயா. நம்ம அவரோட ஒப்புரவாக்கி ஊழியத்தை நமக்கு தந்துட்டாரு. हम उनसे मेल मिलाप करके उसी की सेवकाई में रख दिए। அவருடைய அன்பு எபேசு நிருபத்தில் ரொம்ப விளங்குது. एबेसिय पुस्तक में उनकी प्रेम बहुताई से प्रकट होती है। அவருடைய அன்பை நம்ம ருசி பார்க்கணும். उनकी प्रेम को हमें चक्कर देखना है। அவருடைய அன்பில் நம்ம எப்படி வாழ்வது? देखिए उनके प्रेम में हमें कैसा जीना है। இவ்வளவாய் அன்பு புரிந்த சொந்த குமாரன் பரம அவர் தந்தவர்கள் இவ்வளவாய் நம்மளை अपने एकलौता पुत्र को देकर इतना सा प्रेम किए। அப்ப அவருடைய அன்பை நம்ம ருசிச்சோம்ல. யோவான் சொல்றாரு, पहला यूहन्ना में 14 अध्याय 18 वचन में कहा है, அன்புக்கு பயமில்லை. प्रेम के लिए डर नहीं है। அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பயம் என்னதான்? देखिए भय क्या வேதனை है? உள்ளது. वेदना है। நம்ம பிரச்சனையை பார்த்து பயந்து நம்ம வேதனைப்படுவதற்கு அவர் ஜீவனை கொடுக்கவில்லை. अपनी समस्या को देखकर व्याकुल होने के लिए परमेश्वर अपने जीवन को त्याग नहीं दिए। பூரண அன்பு பயத்தை போக்கும். पूरी प्रेम डर को हटा देगी। அவர் மேல எவ்வளவு விசுவாசம் வைக்கிறோமோ அவ்வளவு நம்ம பயப்பட மாட்டோம். उनके ऊपर कितना हम विश्वास रखते हैं उतना हम नहीं डरेंगे। 2 கொரிந்தியர் 3:16 சொல்லுது. दूसरा कोरिन्थियों 3 अध्याय 16 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் நாம் எல்லாம் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அதான் அல்லேலூயா. இதுல என்ன சொல்லுது? 3:14 நாம் எல்லாம் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறோம். கர்த்தருடைய மகிமை என்னது? வசனம். அது கண்ணாடி. खुले चेहरा जैसे ईसा में देखते हैं वैसा। ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே परमेश्वर जो आत्मा है उस स्वरूप में ही மகிமை மேல் மகிமை அடைந்து महिमा में महिमा होकर அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய மகிமையில் ஒரு பாகம் நம்முடைய எதிர்காலம். परमेश्वर की महिमा हमारी भविष्य की एक भाग है। நம்ம எதிர்காலத்தை வசனம் என்ன சொல்லுது? देखिए हमारे भविष्य के बारे में पवित्र शास्त्र क्या कहती है। அப்ப இதெல்லாம் நம்ம நினைக்க கூடாது. इसी को ये चिंता को हमें नहीं सोचना चाहिए। நீதிமொழிகள்ல சாலமோன் சொல்றாரு 15:15 नीति वचन में सुलोमन कहता है कि 15 अध्याय 15 वचन में வாசிப்போம். சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள், மன ரம்யமோ நித்திய விருந்து. சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எனக்கு இந்த வசனம் என்னை தேற்றினது என் வாழ்க்கையில, ये என் வாலிப वचन நாட்கள்ல. मेरे जवानों के दिनों में इस वचन मुझे तसल्ली दी थी। சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள். दुखियारे के सब दिन दुख भरे रहते அதை நம்மள हैं। பார்க்க சொல்லல. நம்ம சிறுமை தீமையா இருக்குன்னு அதை பார்க்க சொல்லல. दुख और दुखियारों को देखने के लिए नहीं कहता है। அந்த சிறுமையில மனரம்யத்தை அவர் விரும்புகிறார். उस दुख में प्रसन्नता को परमेश्वर चाहते हैं। சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள். சிறுமைன்னு சொன்னா தீங்குதான். दुखियारे के सब दिन दुख भरे रहता है। दुख दुख कर कर बोलेंगे तो वो दुखियारा ही रह சொல்ல जाएगा। வேண்டிய தேவையில்லை. उसे कबूल करने के लिए अवश्य नहीं है। மனரம்யமோ और जिसके पास प्रसन्नता है, நித்திய விருந்து. அது என்ன? முடிவில்லாத ஒரு விருந்து. प्रसन्नता रहने मनो नित्य बोझ में जाता है। எல்லாருடைய வாழ்க்கையிலும் சிறுமை இருக்குது. हमारी सभी की जिंदगी में दुख है। நம்ம சிறுமை மற்றவங்க சொன்னாதான் தெரியும். हम यदि दूसरों के पास बोलेंगे तो ही वो जान लेंगे कि दुख சொல்லாமலே है। தெரியும். कई कार्य नहीं बताते हैं, लेकिन वह कार्य नहीं அவருடைய है। ஜீவனாகிய அந்த கிறிஸ்து நமக்குள்ள இருக்காரு. उनकी जीवन मसीह हमारे अंदर है। அடிக்கடி பாஸ்டர் சொல்றாரு लगातार पासवान कहते 8:11 हैं 8:11 में இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் उस दिन परमेश्वर ने जिन्हें जिलाया था
கிறிஸ்துவினுடைய ஆவி உங்களுக்குள் இருக்கிறபடியால் मसीह की आत्मा तुम्हारे अंदर है, சாவுக்கு எதிரான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பி அந்த ஆவியானவரால தான் அந்த அவர் அந்த नाश्वर शरीर को जिलाएंगे। रोमियो 8:11 இதெல்லாம் நம்ம நேர இந்த வசனத்தை சொல்லி சொல்லி அறிக்கையிடணும். ये वचन को हर दिन कबूल करना है। அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். यदि उसी की आत्मा जिसने यीशु को मरे हुए में से जिलाया, நம்ம ஒவ்வொருவருக்கும் மீண்டும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனை நமக்கு தந்துட்டாரு. हम सभी के लिए वापस परमेश्वर की जीवन को दिया गया है। இழந்து போன ஜீவனை நமக்கு அவர் வாங்கி தந்துட்டாரு. खोया हुआ जीवन को वापस लेकर दिया है। கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் जिसने मसीह को मृत्यु से जिलाया, உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே तुम्हारे अंदर निवास करने वाले उस आत्मा के द्वारा சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை तुम्हारी नाशवर देहों को जिलाएगा। சாவுக்கு எதுவான நம்முடைய நஷ்டங்களை அவர் உயிர்ப்பிப்பார். नाशवर सभी को परमेश्वर जिलाएगा। நம்மளுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம நினைக்கவே கூடாது. ये सब कुछ नहीं कर हमें नहीं सोचना चाहिए। हालेलुया हालेलुया। அப்படி வார்த்தையை தான் நம்ம விசுவாசிக்கணும். केवल उनकी वचन को ही विश्वास करना है, பிரச்சனை கிடையாது. हमारी समस्या को नहीं। हालेलुया हालेलुया। அன்பு எவ்வளவு பெருசு. देखिए उनका प्रेम कितना ரோமர் महान है। 5:5 சொல்லுது அந்த நம்பிக்கை நம்மளை என்ன செய்யாது வெட்கப்படுத்த பரிசுத்தாவி நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கு. रोमियो 5:5 में लिखा है कि उसकी प्रेम हमें लज्जित नहीं करता है। தேவ அன்பு நமக்கு பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்குது. पवित्र आत्मा हमारे अंदर है, उनकी जीवन भी हमारे अंदर ही है। ஆண்டவர் சொன்னாரு ஜீவன் உண்டாகும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். परमेश्वर ने कहा कि जीवन होने के लिए और परिपूर्ण होने के लिए भी आया हूँ, குற்றவாளி இருப்பதற்கு இல்ல. तुम्हें ऐसी छोड़ने के लिए नहीं, குற்றவாளி இருப்பதெல்லாம் கவலையே பட்டுட்டு இருக்கு. तुम्हें मृतक में छोड़ने के लिए சோகமாவே नहीं, இருப்பது. लगातार दुखित रहना। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சோகமாய் இருப்பதற்கோ கவலைப்படுவதற்கோ அவர் ஜீவனை கொடுக்கவில்லை, உயிரோடு வரவில்லை. हमें दुखित रहना और चिंतित रहना और दुख में रहने के लिए परमेश्वर अपने जीवन को नहीं दिया है। நம்முடைய எதிர்காலம் என்ன என்று அவர் நமக்குள் பேசுகிறார். हमारी भविष्य क्या है कर परमेश्वर हमारे अंदर बातें करते हैं। மோசேயோடு பேசினவர், யோசுவாவோடு பேசினவர், அதுக்கு முன்னால் ஆபிரகாமோடு பேசினார். मोसे के द्वारा बातें किया, यीशुआ के बारे में बातें किया, उसके पहले अब्राहम से भी बातें நீ की। ஆபிரகாம் இல்ல, நீ ஆபிரகாம். तू अब्राहम नहीं है, तू अब्राहम है। சாராய் இல்ல, அவ சாராள். तू साराई नहीं, तू साराल है நீங்கள் कर உலகத்துக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். तुम पूरे संसार के लिए आशीषदायक हो। அல்லேலூயா. அல்லேலூயா. ரோமர் 4 சொல்றாரு. रोमियो 4 में कहा है, 4 अध्याय में 13 வசனம். 13 वचन, அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நம்ம அவருக்கு ஒண்ணும் செய்ய வேண்டியது கிடையாது. हमें परमेश्वर के लिए कुछ भी नहीं करना है। எனக்கு உங்களுக்கு ஆபிரகாமுக்கு சுதந்திரம் இருக்குது. मेरे लिए और आपके लिए अब्राहम की स्वतंत्रताएं हैं। நம்மளுக்கு இம்மையில ஆசீர்வாதம் கிடையாது, மறுமையிலும் இல்ல. இம்மையில ஆசீர்வாதம் கிடையாது, நமக்கு பரலோகத்துல தான் இருக்குன்னு அப்படி தப்பு கணக்கு போடாதங்க. हमें गलत की योजना नहीं रखना चाहिए कि यहाँ की आशीष नहीं है, केवल स्वर्गीय आशीष है कर ஆபிரகாமுக்கு உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு அவர் சந்ததிக்கு வந்தது. अब्राहम को प्रतिज्ञा आया कि उनकी संतान की जगत की वारिश होगा कर நம்ம உள்ளத்துல யூதனா இருக்கோம். हम हृदय की यहूदी है, அந்த ஆசீர்வாதம் நமக்குரியது. वह आशीष हमारा ही है। என்னத்துல குறைவு இருக்கும் அதுக்கு வசனம் இருக்குது. किसके लिए हमारे अंदर कमियां है, उसके लिए वचन है। நானும் நீங்களும் சந்தோஷமா இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கோம். मैं और आप खुशियां के साथ रहने के लिए बुलाए गए हैं। அவர் சொன்ன இடத்துக்கு வர்றதுக்கு முன்னால மனைவி தூக்கிட்டு போயிட்டான் அவன். जो परमेश्वर ने बोला उस जगह में आते ही राजा उनकी पत्नी को उठाकर அவர் என்ன लेकर गया। நினைச்சிருப்பாரு? वो क्या सोचता அவர் रहेगा? இப்படி சொன்னாரு ஆண்டவர். परमेश्वर ने இன்னும் குழந்தை ऐसा कहा, लेकिन अब तक उन्हें संतान नहीं பிறக்கல. हुआ। அவங்க கிழவியா இருக்கும், அழகியா இருக்காங்க. वो इतने बुजुर्ग होते, वो खूबसूरत थी। அல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் புகழ்ந்தாங்க. तभी सभी लोग उनकी तारीफ ஆபிரகாம் करने பற்றி அதை लगे। பற்றி எழுதல. अब्राहम के बारे में उसने नहीं அவர் लिखा। சொல்லியிருப்பாரு, என் ஆத்மாவே நீ கலங்குகிறாய். अब्राहम कहा
रहे हैं कि ये मेरे प्राण ஏன் तो தெரியுது? व्याकुल பல क्यों முறை है। திடமனதாரும் சொல்லியிருப்பார், நமக்கு எழுதி வந்திருக்காரு, அவர் பேசியிருப்பாரு. हमारे लिए लिख कर दिया है, उनके लिए बातें किया रहा है कि तू डांटस बांधना कर कर। ஆண்டவர் அவங்க கூட பேசிட்டாரு. परमेश्वर उनसे बातें करने நீ लगा அவளை उस राजा தொட்டா நீ से। செத்து போன. तू उसे छू लिया तो तू मर जाएगा। அவன் ஒரு தீர்க்கதரிசி. वो एक भविष्यद्वक्ता है। எல்லாருடைய கற்பத்தையும் அடைச்சிட்டாரு அவரு. सभी के कोख को परमेश्वर बंद कर दिए। அந்த ஆசீர்வாதம் எனக்கும் உங்களுக்கும் உள்ளது. उस आशीष मेरा और आप ही का है। உங்களை தொடுவோம் கண்மணி. ஆனா இப்போ तेरे எல்லாம் तुझे छूने वाले मेरी आंखों की पुतली को छूता है। தலைகீழ நடக்குது. सब उल्टा हो रहा है। அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்தவ சமுதாயம் அழிக்கப்படுது. मसीह की संतान नाश किया जा रहा அவங்க है। இரத்த சாட்சியை பரலோகத்தில் இருப்பாங்க. वो लहू के गवाह के द्वार मर हम के वो विश्वास स्वर्ग राज अल्लाह में रखते होंगे। हैं। उनकी विश्वास बड़ी है। நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும். हमें उनके लिए प्रार्थना करना है। நமக்காகவும் ஜெபிக்கணும். हमारे लिए भी प्रार्थना करना है। நம்ம உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. हम संसार में आते हैं, एक मकसद है। அவர் என்னையும் உங்களையும் நேசிக்கிறார் என்பதை சொல்வதற்கு நம்மை அழைத்தார். मुझे और आपको परमेश्वर प्रेम करते करके परमेश्वर ने बुलाया நம்ம है। வெட்கப்படுவது இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. हम लज्जित ना होंगे कर कर वह कहाँ है। ஒவ்வொரு பிரச்சனையும் நம்மளை வெட்கப்படுத்தும். हर एक समस्या हमें लज्जित करती है। ஆனா வசனம் என்ன சொல்லுது? लेकिन वचन क्या நீ कहती है? வெட்கப்படுவது இல்ல. तू लज्जित नहीं होगा। ஆபிரகாமுக்கு அப்பெல்லாம் எழுதி கொடுக்கல. तभी अब्राहम को ये सब नहीं लिख कर दिया, நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. लेकिन हमारे लिए लिख कर दिया है। இப்படி நம்பும்போது, ऐसे भरोसा करते நம்ம समय, வாழ்க்கையில ஒரு வெட்கம் வரும்போது, हमारी जिंदगी में एक लज्जा आते நம்ம समय வெட்கப்படுவதில்லை, நம்ம அரெஸ்ட் பண்ணணும் அதை. हम लज्जित नहीं होंगे करके उसे अरेस्ट करना है, उसे कैद करना है। மோசே சொல்லுதான் அது 30:14 உபாகமம் 30:14. व्यवस्था वरण 30:14 में मूसा कहता है। அத ரோமர்ல பவுல் 2வது எழுதுறாரு. उसी के बारे में पौलुस वापस लिखता है 30:14. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. கொஞ்சம் பொறுமா. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமா எங்க இருக்குது? तो उस वचन के अनुसार நம்ம चलने के வாயில लिए இருக்குது. तेरे जबान में है, நம்ம இருதயத்துல இருக்குது. हमारे हृदय में அது है। என்ன இருக்குது? उसमें क्या लिखा நானும் है? நீங்களும் ராஜாக்கள். मैं और आप राजकुमारी है। நானும் நீங்களும் ஜெயம் கொண்டவர்கள். मैं और आप विजयी पाए हैं। நமக்காக அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். हमारे लिए वो विजय पाया है। நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்கள். हम पूर्णता से विजयी है। அல்லேலூயா. நம்முடைய எல்லா பிரச்சனையும் தாவீது சொன்னது போல நம்ம அறிக்கையிடணும். जीवनलो देशத்துல நான் हमारी सभी समस्या में दाऊद के समान हमें कबूल करना है। जीवियों की வேற எங்க விசுவாசியாமல் இருந்தார் यदि मैं विश्वास नहीं करता तो கெட்டு போயிருப்பேன். नाश हुआरेगा, ஒன்றுக்கு உதவாம போயிடுவோம். किसी के लिए भी उपयोग नहीं ठहरेगा। அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, उसके बाद वो कहता है நீ கர்த்தருக்கு तू परमेश्वर के पास காத்திரு. बाट जोना, கர்த்தருக்கு காத்திரு. तू परमेश्वर के पास बाट जोना, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். वह तेरे हृदय को स्थिर करेगा। இடமனமாயிருந்து கர்த்தருக்கு डाटस बांधना और परमेश्वर की बाट जोना। ஆபிரகாமும் அப்படிதான் இருந்தாரு. अब्राहम भी वैसे ही அவருக்கு थे, காத்திருக்க முடியல. उन्हें बाट जोने के लिए नहीं ஆனா हुआ, ஆண்டவர் மறுபடியும் அவர் பேசினாரு. उन्हें नहीं हुआ, लेकिन परमेश्वर वापस बातें இஸ்மாவேல் करने உன் लगे। சந்ததி கிடையாது. इस्माइल तेरी संतान नहीं है, சாராள் உனக்கு பெறுவதுதான் உன் சந்ததி. साराय जो जन्म देगी वही तेरी संतान है। நமக்கும் அவர் பேசுவார். हमारे पास भी बातें करते நம்ம हैं, ஜெபம் பண்ணும்போது பேசுவாரு. प्रार्थना करते समय बातें நம்ம करेंगे, வேதம் வாசிக்கும் போது பேசுவாரு. वचन पढ़ते समय बातें நமக்கே करेंगे। தெரியாது, காற்றிலும் காண மாட்டோம், हम ही नहीं जानते, तूफान को भी नहीं देंगे பள்ளங்கள் எல்லாம் देखेंगे, இது बारिश சொல்லணும். को भी नहीं देखेंगे, अरे- लेकिन पूरा गड्ढा भर அறிக்கை जाएगा। செய்யணும். इसे कबूल करना है। அல்லேலூயா. हालेलुया। காலையில நேத்தம் தெரியல, காற்றையும் காணமா நேத்து தானே காணமாட்டீர்கள், மழையும் பள்ளங்கள்லாம் பள்ளங்கள் நமக்கு நிறைய இருக்கு. யாருக்கெல்லாம் ரொம்ப கடன் இருக்கு? इसके लिए बहुत कर्जा है, बारिश के हालेलुया। लिए क्योंकि आंधी को भी पढ़ने देखेंगे, वाला है ना सभी जीवन? कुछ भर जाएगा, நிரப்பப்படும். सभी कुछ भर जाएगा। அல்லேலூயா. வார்த்தை உண்மையுள்ளதுன்னு நமக்கு தெரியும். वचन सच्चाई ஆனா करके हम நம்ம जानते வாழ்க்கையில हैं, பலிக்கலைன்னு நம்ம நினைக்கிறோம். लेकिन हमारे अकर नहीं गिरी कर कर हम सोचते हैं। நமக்கு முன்னால ஜீவனை ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. हमारे सामने ही जीवन और आशीष को रखे हैं। அல்லேலூயா. हालेलुया।
சாபத்தையும் வச்சிருக்காரு, आशीष और श्राप को रखे மரணத்தையும் हैं, வச்சிருக்காரு. எதை मृत्यु எடுக்க को भी போறோம்? रखा है, किसे நம்ம उठाएंगे? இருதயம் என்ன சொல்லுது? हमारी हृदय क्या कहती है? வசனம் என்ன சொல்லுது? वचन क्या कहती है? தேவன் நம்மை என்ன சொல்லுதாரு? परमेश्वर हमारे बारे में क्या कहते हैं? கிறிஸ்துவுக்குள் நம்மை பார்க்கிறார். मसीह की नजर में देखते हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்காக அவர் யாவை செய்து முடித்து ஜெயத்தளத்தில் இருக்கிறார். हमारे लिए वह सब कर चुका दिए और विजयी है। ஜெயத்தை சொல்வதற்கு என்னை அழைத்தார். जय के बारे में बताने के लिए मुझे बुलाया, கவலைப்படக்கூடாது என்று சொல்வதற்கு என்னை அழைத்தார். चिंता नहीं करना है कर कर बोलने के लिए मुझे बुलाया। அல்லேலூயா. हालेलुया। என் இரவும் பகலும் கவலைப்படுகிற என்னை பார்த்த அந்த சூழ்நிலையில் அவர் என்னை அழைத்தார். रात दिन चिंतित रहने वाली मुझे देखकर परमेश्वर उन दिनों में बुलाए என் थे। உள்ளத்துல பேசினார், வீடு வீடா போகணும், मेरे हृदय में बातें करने के लिए घर घर जाना। நாய் போற மாதிரி அப்படிலாம் கதவு திறந்துருக்கோம். முன்பின் தெரியாத வீட்டுக்கு, கிறிஸ்தவ வீட்டுக்கெல்லாம் போவேன். जिसे नहीं जानते सभी मसीह के घर में मैं जाती थी। அவர் சொன்னாரு, உன் உள்ளங்கால் மீது கிடத்த உனக்கு தருவேன். जहाँ जहाँ तेरा पैर ठहरेगी मैं तुझे दूंगा। கிறிஸ்தவர்கள் தான் நம்ம. मसीह ही है। வசன அறிவில்லாம கவலைப்படுறது. वचन के बारे में ज्ञान नहीं है, इसके लिए चिंता रहती ஒரு है। முறை நான் எவ்வளவு தொங்கு தோட்ட மாதிரி உள்ள 90 வீட்டுல பெரிய பெரிய யானைலாம் ஏறுவேன். बड़ी बड़ी सीढ़ी में जो अटकती थी लटकती थी उसमें मैं चढ़ती थी। அப்படி ஏறி போகும்போது அந்த தாய் அன்னைக்கு என்னை கண்டு சிரிச்சா, நான் அவளை பற்றி விசாரிச்சேன். एक स्त्री எப்படிமா मैंने என்ன देखकर हंसने लगी और मैं पूछने लगी कैसे है कर कर। நான் ஒத்தையில தான் போவேன். मैं अकेले जाती थी। அப்ப நீங்க இன்னைக்கு வரலைன்னா நம்ம இப்போ மருந்து குடிச்சிருப்பேன். वो स्त्री कहने लगी कि यदि आप नहीं आते तो मैं विष पीकर मैं मरने वाली थी। எப்பவும் சண்டை. अपने पति के साथ हमेशा झगड़ा होती थी। சரியா ரொம்ப சம்பளம் இல்லைன்னு நம்ம சண்டை போடக்கூடாது. யார்கிட்ட சண்டை போடணும்? எங்க அப்பா சொல்லுவாங்க, ஏன் நீங்க அம்பு நோக்குறீங்க? அம்பு पति की हाथों की कमाई महान नहीं है तो पति से झगड़ना नहीं है। मेरे पिता कहते थे कि तीर को नहीं देखना அம்பு है, அனுப்புனது யாரு? तीर को जो छोड़ता है उसी को देखना है। பெருக பண்ணுகிறாங்க. वह बढ़ोतरी करते हैं। ருசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து तो जो भोजन करता है उसे भोजन देता है அவர் பெருக பண்ணுவார். और वो धार्मिक की बढ़ाई को बढ़ाई करेंगे। ஆண்டவர் சொன்னார், உங்க விசுவாசம் எங்க? परमेश्वर कहने लगा कि आपके विश्वास என் கூட कहाँ தானே है? இருக்கீங்க. आप मेरे साथ நம்ம ही அவர் है, கூட தானே இருக்கோம். हम उनके संगी है। பிரச்சனையில விசுவாசம் அப்படி பறந்து போகுது, பட்டம் மாதிரி. समस्या में विश्वास पतंग के समान उड़ती है। பட்டத்துக்குள்ள நூலை விடாம பிடிச்சா பட்டம் நம்மகிட்ட வந்துடும். पतंग को न रस्सी को न छोड़ेंगे तो पतंग हमारे पास वापस आ जाएगी। நானும் நீங்களும் உலகத்தார போல இல்ல. मैं और आप संसार की व्यक्ति के समान नहीं है। அல்லேலூயா. பயனுள்ள திடமனதா இருந்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். कीवार बांधकर डाटर्स बांधने के लिए परमेश्वर हमें बुलाया है। அந்த மருந்து குடிக்க போனாங்க அந்த சகோதரி, विष पहनने वाली स्त्री எங்க பில்டிங்லயே 4வது ஃப்ளோர்ல வந்திருக்காங்க. என்னை हमारी கண்டுபிடிச்சிட்டாங்க. बिल्डिंग में 4था मंजिला में आए, मुझे देखकर पहचान लिया। 4 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, நாங்க இங்க வந்துட்டோம், நீங்க வந்து முதல்ல ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. 4 महीने के पहले हम यहाँ आ गए, आप पहले आकर हमारे घर में எல்லாரும் நல்லா தான் प्रार्थना இருக்கும். करना। सब तो दिखने के लिए ஆனா अच्छे நம்ம रहेंगे। பிரச்சனைக்கு நம்ம அந்த பிரச்சனையை அரெஸ்ட் பண்ண வேண்டிய நம்மையே அரெஸ்ட் பண்ணக்கூடாது. उस समस्या को कैद करने वाले हम अपने आप को ही कैद नहीं करना है। உலகத்தார போல இல்ல. हम संसार के व्यक्ति के समान नहीं है। அந்நிய ஜாதியார் மத்தியில ஆபிரகாம் சாராள் அவங்க புடைசூழ போயிட்டு இருந்தாங்க. अन्य लोगों के बीच में अब्राहम, उनकी पत्नी और उनके ढेर सारे लोगों के बीच में गए। அவங்க கூட யார் இருக்கா? उनके साथ कौन था? ஆண்டவர் இருக்காரு. परमेश्वर था। எந்த பெரிய பெரிய ராஜாக்களும் ஈசாக்கையும் ஆபிரகாமையும் யாக்கோபையும் தொட முடியல. महान महान राज्य अब्राहम को, ईसा को, याकूब को कोई छूने नहीं दिया। அந்த வம்சத்தில் நாம வந்திருக்கோம். उस संतान में हम भी आए हैं। நம்ம இந்த குழியில விழுந்துட்டோம் நம்ம நினைக்கலாம். हम सोचते हैं कि हम तो हाय में गड्ढे में गिर गई कर कर। அல்லேலூயா. हालेलुया। குழியில नहीं, எடுத்து போட குழியில போட்டவங்களே எடுப்பாங்க. गड्ढे में जो गिराए थे वही गड्ढे से बाहर निकालेंगे। ஆபிரகாமை பற்றி சாட்சி சொல்றாரு அவருடைய வேலைக்காரர். अब्राहम के बारे में उनकी नौकर गवाही देता है, எங்க எஜமான் சீமானா இருக்கிறாரு. मेरे मालिक बहुत धनवान है। அல்லேலூயா. हालेलुया। லோத்து வந்தாரு. लूत भी आया था। லோத்து ஆண்டவரை நம்பல. लूत अब्राहम के
நம்ம நிறைய परमेश्वर के पास विश्वास इन्हें नहीं था, नाम नहीं संसार के बोलिएगा। पास रखा था। நம்ம கணவனுடைய சம்பளத்தையா मैं और आप किसके ऊपर अरे भरोसा हम रखते हैं? भगवान पति की रखते हैं। कमाई की, हमारी कमाई தேவையே இல்லை. उसे वो जरूर नहीं है, जरूरत नहीं 5 है। அப்பம் 2 மீன்களை 5000 பேருக்கு போஷித்தவர். இப்படி எல்லாம் 5 விசுவாசம் रोटी வராது. 2 मछली को 5000 लोगों को भोजन करने के लिए दिए थे। ऐसी विश्वास नहीं விசுவாசம் आती है, வரவே வராது. ऐसी विश्वास नहीं आती है। பைபிள்ல கொஞ்ச நேரம் இருந்து தியானம் பண்ணி வசனம் என்ன பேசு, இந்த வசனம் நம்மோட பேசும். विश्वास नहीं आती है। पवित्र शास्त्र में वचन को पढ़कर उसे ध्यान करने के बाद ही विश्वास आती है। முன்னால நான் நல்ல மேப்பெல்லாம் இந்த பாட்டை தான் படிப்பேன். मैं अच्छे चरवा कलीसिया में लगातार यही गीत को गाती थी। இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் மகிழ்ந்திருப்போம். அப்படியே மகிழ்ந்திருப்போம். மகிழ்ந்திருப்போமா? यीशु के बच्चे हम मगन रहेंगे, ऐसे मगन रहते हैं क्या? சரி, ஞாபகம் இருக்கா? இந்த பாட்டை தான் படிப்பேன். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். அதுக்கடுத்தாலும் மறந்து போச்சு. 199வது பாட்டு. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஒரு கவி படிப்பேன். இயேசுவை கூறுவோம், நம் நேசரில் கைகூறுவோம். நம்ம எதுல களி கூறணும்? हम किस में मगन होते हैं? பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருந்தா அதுலயே களி கூறணும்னா போனோம். நம்ம यदि बच्चे अच्छे रहेंगे तो उसमें मगन रहेंगे तो हम नाश हो நம்ம जाएंगे। வசனத்தில் நமக்கு என்னெல்லாம் வச்சிருக்காரு. देखिए उनके वचन में हमें क्या क्या அதுக்கு रखे हैं। நன்றி சொல்ல 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 பிசாசு ஓடி போயிடுவான். उसके लिए धन्यवाद चढ़ाते चढ़ाते शैतान भाग जाएगा। வருவான் போவான். எதுக்கு வருவான் போவான்? आएगा जाएगा। शैतान किसके लिए आता जाता எதுக்கு है? வருவான் போவான்? किसके लिए आता जाता நம்ம है? மனசுல சோறு விழுந்துட்டுனா அவன் வந்துடுவான். हमारे हृदय में चिंता आ जाती तो वो भी आ जाएगा। அவன் நல்லவன். परमेश्वर महान है, அவன் நல்லவன். वह महान है, எப்படி சொல்ல முடியும்? भला है। कैसा कह எனக்கு सकते हैं? ஒண்ணுமே அவர் செய்ய வேண்டாம். हमारे लिए कुछ அவன் नहीं करना நல்லவன். है। ஆனா அவர் செய்வார். हमारे लिए परमेश्वर कुछ भी नहीं करने दीजिए, அவன் लेकिन वो ஊழிய महान புரிந்து है। பலத்த கைகளை உடையவர். उनकी महान हाथों से நமக்கு செய்யாம யாருக்கு செய்வாரு? हमारे लिए नहीं करेंगे तो किसके लिए இப்படி करेंगे? விசுவாசம் இருந்தா தொங்க முடியும். முகத்தை தொங்க பண்ண முடியும். ऐसे विश्वास रहेंगे तो चेहरों को टांगेंगे எது नहीं। நடக்கட்டும், தலைக்கு மேல வெள்ளம் போனா कुछ भी होने दीजिए, सर के ऊपर आंधी जाएगी तो क्या होगा? வசனம் என்ன சொல்லுது? वचन क्या कहती है? அவன் நடத்துவார். वो चलाएगा, அவர் கண்டிப்பா நடத்துவார். वो जरूर चलाएगा। அபிரகாமையோ ஈசாக்கையோ யாக்கோபையோ யாரும் ஒண்ணு செய்ய முடியல. अब्राहम, ईसाक और याकूब को कोई भी कुछ नहीं करने ஏன்? दिया, அவங்க கூட ஆண்டவர் இருக்காரு. அப்ப நம்ம கூட ஆண்டவர் இருக்காரு. क्योंकि उनके संग परमेश्वर था। हमारे संग भी परमेश्वर அவர் ही है। அழைத்தவர் உண்மையுள்ளவர். उन्हें बुलाया हुआ सच्चा है। அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்தார். उनकी संगति में रहने के लिए हमें बुलाया है। பலம் கொண்டு திடமனதாய் இருன்னு சொல்வதற்கு அழைத்தார். हीवा बांधकर डांटस रहना कर कर बुलाया गया திகையாதே है। கலங்காதே என்று சொல்வதற்கு அழைத்தார். डरना नहीं और भयभीत नहीं होना कर कर बुलाया है। ஏன்? நான் உன் கூட இருக்கேன். क्यों मैं तेरा संग நமக்கு हूँ? தெரியாது நம்ம கூட இருக்கு. हम नहीं जानते कि परमेश्वर हमारे संग ही है। பிரச்சனை வந்தாதான் நமக்கு ஆண்டவர் நமக்கு समस्या आती है तभी हम जान लेते हैं कि परमेश्वर हमारे அவர் संग है। உயிரோடு இருக்கிறார். वो जीवित परमेश्वर है, வானத்திலிருந்து நம்மை பார்க்கிறார். आकाश से हमें दिखता है। யோசேப்பை அவர் தெரிந்து கொண்டார். यूसुफ को उसने चुन लिया। யோசேப்பு பயப்படவே இல்லை. यूसुफ कभी भी नहीं डरा। வாலிப வயசுல சொப்பனம் கொடுத்துட்டாரு. जवान की उम्र में उनको सपना दे दिया। எல்லாரும் அவங்களை வணங்குவாங்க. सभी उनको प्रणाम करेंगे कर कर। நம்மளும் அப்படி விசுவாசம், நம்மளும் அப்படிதான். यदि हम भी वैसे विश्वास करेंगे तो हम भी वैसे ही हो जाएंगे। ஒவ்வொருவரும் குறைந்தவர்கள் இல்லை. हमारे बीच में जो भी आए वो कमियां नहीं है। சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்து सील के बच्चे भूखा रहेगा, लेकिन கர்த்தரை தேடியவர்களுக்கும் परमेश्वर की खोजों को एक भी कमी नहीं होगा। சொல்றாங்க, உங்க தெய்வம் தான்
தெய்வம். उस राहाब कहती है कि आप ही का परमेश्वर परमेश्वर है। அவருக்கு எல்லாமே செய்வார். ஆனா எங்களையும் காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. वो सब कुछ करेगा और हमें भी बचाना है। என்ன செஞ்சாங்க? उन्होंने क्या किया? நம்பினாங்க, விசுவாசித்தாங்க, தேவனை ருசி பார்த்தாங்க. क्या किया? केवल भरोसा किया, विश्वास किया और परमेश्वर நம்ம को எவ்வளவு चक्कर வசனம் देके வாசிக்கிறோம். देखिए हम कितना वचन पढ़ते हैं। ஹalleluya. हालेलुया। இனிமே நம்ம முன்ன போல இருக்க மாட்டோம். हम पहले जैसे नहीं हमारे रहेंगे। यार? हम सब कौन है? வீராங்கனைகள். யாரு? हम सब वीर है। வேலையே இல்ல. हमारे पास काम नहीं சாப்பாடு है। நடக்குதா நடக்கலையா? देखिए भोजन मिलता है क्या नहीं? அவர் ஜீவனுள்ள தேவன். वो जीवित परमेश्वर है। அவர் மாறாதவர். वो न बदलता அவர் परमेश्वर। நேற்றும் இன்றும் என்றும் वो कल மாறாதவர். आज और कल भी नहीं बदलेंगे। மட்டன் சாப்பிட ஆசையா இருக்கு. मांस खाने के लिए इच्छा है। நான் கடவுளை கும்பிட்டு என்னத்துக்குன்னு அவங்க சொன்னாங்க. वो कहने लगे, इसराइली कहने लगे कि हम परमेश्वर से नमन करके क्या फायदा है? நம்ம வாழ்க்கையில அப்படி इस இல்ல. रेगिस्तान में क्या है? हमारी जिंदगी में भी वैसे ही है। நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. आप प्रार्थना कर कर देखिए, நமக்கு எல்லாமே வந்துரும். हमारे लिए सब कुछ आएगी। அவர் கட்டளையிட்டு இருக்காரு. वो आज्ञा दिया நான் है, உன் கூட இருக்கேன். मैं तेरा நீ संग போற हूँ। இடம்லாம் நான் வருவேன். तू जहाँ जहाँ जाएगा मैं वहाँ நீ वहाँ அதை आऊंगा। நம்பு. तू उसे केवल भरोसा करना। நமக்கு என்ன காரியத்துல எல்லாருக்கும் குறை இருக்கு. देखिए हमारे लिए किस कार्य में कमी है। நிறைவான தேவன் நமக்குள்ள இருக்காரு. परिपूर्ण परमेश्वर हमारी संग है। அந்த வெண்ணெய் நமக்குள்ள இருக்கு. उस मक्खन हमारे अंदर है। எங்க அம்மா சொல்லுவாங்க, வெண்ணெய் வச்சுட்டு நெய்க்கு मेरी माता कहती थी, मक्खन रखकर घी के लिए क्यों ढूंढना है? வெண்ணெய் வச்சுட்டு நெய்க்கு யாராவது தலைவாங்களா? मक्खन रखते हुए घी के लिए कोई घूम फिरेगा क्या? வெண்ணெய் உடுக்குற நெய் வரும். मक्खन को पिघला जाएगा तो घी निकलेगी। சோபலாக வெண்ணெய் आलसी से रहेंगे तो मक्खन नाश हो जाएगा। நமக்குள்ள எல்லாமே இருக்குது. हमारे अंदर सब कुछ அதை है। ஜீவாதிபதி நமக்குள் वो இருக்கிறார். जीवित परमेश्वर हमारे अंदर है। செல்லும் இடமெல்லாம் அவர் வருவார். जहाँ जहाँ जाएंगे वहाँ நம்ம वहाँ பேரை आएंगे। பெருமைப்படுத்துவார். हमारे नाम को महान ஒவ்வொருவரையும் करेंगे। அவர் பெருமைப்படுத்துவார். हर के नाम को महान करेंगे। ஏன்னா ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம் எனக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும். क्योंकि अब्राहम की आशीष हमारे सभी के लिए है। யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். जो कोई विश्वास करेगा उनके लिए मिलेगा। யோசேப்பு ஜெயில இருக்கும்போது அவர் உறுதியா இருந்தார். यूसुफ बंदी गृह में था तो परमेश्वर के अंदर அல்லேலூயா. विश्वास रखा था। பரிசுத்தவான்களை நம்ம பார்க்கும்போது அவங்க திடமனதா இருந்தாங்க. पवित्र लोगों को देखते समय वो डाटस बांधे थे। தேவனை வெளிப்படுத்தினார். परमेश्वर को प्रकट किए। நான் உங்களும் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாக मुझे और आपको परमेश्वर को प्रकट करना சோதனை है। உதறி தள்ளிட்டு சந்தோஷமா இருப்போம். आलसीपन दुख को अलग कर कर खुशी से रहेंगे। அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தருவார். वैसे अनुग्रह को परमेश्वर देंगे।